ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது நான். சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன நிகழ்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இது ஒரு சின்ன பதிவு தான். இது என்னுடைய முதல் பதிவும் கூட. கடந்த வாரம் நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அது என்ன கடை அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு அவல், பொரிக்கடலை, கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி ஒரு தின்பண்டங்கள் விற்கிற கடை. அந்த கடையில் எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கி முடித்த பிறகு அந்த கடைக்காரர் இயல்பாக எங்ககிட்ட பேசத் தொடங்கினார். "நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், "நான் இந்த மாதிரி இடத்துல வசிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னேன். "வேலையெல்லாம் எப்படிம்மா போகுது?" அப்படின்னு கேட்டார். "நல்லா போகுதாண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் நம்மக்கிட்ட நல்லா விசாரிச்சார் இல்லையா? அதுபோல் நாமும் அவர்கிட்ட திருப்பி நல்லா விசாரிக்கணும் இல்லையா? அதுதானே பண்பாடு, அதுதான் நாகரிகமும் கூட. நான் அவர்கிட்ட கேட்டேன், "நீங்கள் எப்படி அண்ணா இருக்கீங்க? உங்களுக்கு வியாபாரம்லாம் எப்படி போகுது? எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொன்னார். "நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு கடை இருக்குது. கடை பக்கத்தில் வீடு இருக்குது. என் கூட வேலை செய்ய 2, 3 வேலையாட்கள் இருக்காங்க. கடவுள் எனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்" அப்படின்னு அவர் ரொம்ப இயல்பாக சொன்னார். அதன் பிறகு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த நிகழ்வு நடந்து ஒரு வாரத்துக்கு மேலாகுது. ஆனாலும் எனக்கு இந்த ஒரு விஷயம் அடிக்கடி என்னோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அண்ணா எப்படி அழகாக சொன்னார், எவ்வளோ பாசிட்டிவாக சொன்னார். கேட்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்மளால் ஏன் இந்த மாதிரி சொல்ல முடியறது கிடையாது? நம்மளை சுற்றி நிறைய வசதியானவர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. எல்லாரும் இந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. "எப்படி இருக்கீங்க நம்ம?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏதோ போயிட்டுருக்குமா. லோன் போயிட்டுருக்கு, குடும்ப செலவு இருக்குது, குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது, உயர் அதிகாரிகிட்ட பிரச்சனை இருக்குது." இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? என்னுடைய நலன் விரும்பி ஒருத்தர் இருக்கார். அவர் எப்பொழுதுமே என்கிட்ட சொல்லுவாங்க, "எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணங்களை ரொம்ப உயர்வாகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் வச்சுக்கோ. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய செயல்களும் இருக்கும், செயல்பாடுகளும் இருக்கும்" அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த 2 விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஏன் நாம் எல்லாருமே நம்முடைய எண்ணங்களை ரொம்ப உயர்வாகவும் தெளிவாகவும் வைக்கக்கூடாது? என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு, "நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நான் தூங்கி எழுந்திருக்கும்போது நான் உயிரோடு தான் இருக்கேன்." ஒரு சிலருக்கு தூங்கி எழுந்திருக்கிறது இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது வாழ்க்கையில். ஆனால் எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கக்கூடாது? நாம் இப்போது 2025ஆம் ஆண்டு இறுதி கட்டத்தில் இருக்கோம் மற்றும் 2026ஆம் ஆண்டு புது ஆண்டை வரவேற்க தயாராகிட்டோம். வருகிற புதிய ஆண்டில் நாம் ஏன் ஒரு ரெசல்யூஷன் இருக்கக்கூடாது? அது என்ன அப்படின்னா, நம்ம எண்ணங்களை நாம் எப்போவுமே நேர்மையாகவும் தெளிவாகவும் உயர்வாகவும் வைத்து இருக்கலாம் தானே. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை முன்னேற்றும் அல்லவா? நான் ஒரு லைன் படிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனும் கூட. "மலிவான எண்ணங்கள் வைத்திருந்தால் மலிவானவர்களாக மாறிவிடுவோம். மகத்தான எண்ணங்களை வைத்திருந்தால் மகத்தானவர்களாக மாறிவிடுவோம்." வேறு யார் சொல்லியும் எதுவுமே நடக்காதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளால் செய்ய முடியும். "தீதும் நன்றும் பிறர் தர வாரா." எண்ணங்கள் தான் வண்ணங்கள், வண்ணங்கள் தான் வாழ்க்கை. நன்றி.